சார் பொதுவாவே கோயிலுக்கு போனா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த ராகு, கேது நட்சத்திரமான ஒரு 6 நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போனா கெட்டது மட்டும் தான் நடக்கும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி, அதே மாதிரி சதய நட்சத்திரம் கும்ப ராசி, அதே மாதிரி அஸ்வினி மகா மூலா நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திர அதிபதி வந்து மேஷ ராசி, சிம்ம ராசி மகம். ரொம்ப பேர் நான் பார்த்துக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப பணக்காரெல்லாம் பறக்கிறாரு. ஆனால் பிரச்சனை நிறைய வரும். ஆனால் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் சிம்ம ராசிக்காரருக்கு ஹெல்த் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். பேரு புகழ் எல்லாம் வந்தாலும் கூட சக்கத்து பெரிய பணக்காரெல்லாம் பறக்கிறார். இந்தோட நட்சத்திரம் தான் பெரிய பெரிய பணக்கார பறக்கிறார். அதே மாதிரி தனுசு ராசி மூலா நட்சத்திரம் ரொம்ப பணக்கார பறக்கிற நட்சத்திரம் வந்து இதுதான், ரொம்ப ரொம்ப பணக்காரர். ஆனால் கடவுள் பக்தி. அதே மாதிரி மிதுன ராசியில் வந்து வந்து ராகுவோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி துலா ராசி, அதே மாதிரி சதய நட்சத்திரம் கும்பராசி. இந்த 6 நட்சத்திரத்தில் வந்து கடவுள் கூட தான் இங்கே 2 பேரும் டிவைட் பண்ணிக்கிறாரு. விஷ்ணு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ராகு கேத்து தனித்தனியாக பண்ணாரு. இந்த ராகு கேத்துவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரம், இந்த ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நிறைய வரும். கோயில்னால தான் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும். உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஜோசியக்காரர் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயில் போக நல்லா இருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் குலதெய்வரும் உங்கள் வீட்டில் இருக்க கடவுளை கும்பிடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் ஒரு 6 மாதம் 8 மாதம் நான் கோயிலுக்கு வர மாட்டேன். என்னோட பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வரேன். ஆனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். இந்த ஆரித்ரா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி மூலா நட்சத்திரத்தில் மக்கா நட்சத்திரம் அதிகமாக பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆனால் பிக்கெஸ்ட் பணக்காரங்களும் இவங்க தான் இருக்காரு. பணக்கார பவர்ஸ் வந்து ரொம்ப 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 பணக்காராக வரும். ஆனால் பணக்கார வந்துச்சுன்னா கோயிலுக்கு போக மாட்டேன். ரொம்ப பணக்கார எப்போ தேவைப்பட்ட அப்பப்போ போவாரோ. அதிகமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு போய் ரொம்ப கெட்டு போயிடுவார். அதிகமாக பணம் வந்து யார் பேச்சாரும் கேட்டு ரொம்ப கோயிலுக்கு போனால் உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை. உங்கள் பையனுக்கு பிரச்சனை வரும், உங்கள் ஒய்ஃபுக்கு வந்துடும், அதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். நீங்கள் கோயிலுக்கு போகாமல் உங்கள் குலதெய்வரும் வீட்டில் இருக்கிற கடவுளை கும்பிட்டுட்டு பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா இப்போ எல்லாம் ஓம் சக்தி போகிற அதுக்கு போகிற இதுக்கு போகிற ஊர் சுற்றிட்டு இந்த கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு அதிகமாக போனால் பிரச்சனை நிறைய வரும். ரொம்ப ரொம்ப பிரச்சனை வரும். உங்கள் வீட்டில் கும்பிடணும், உங்கள் வீடு நல்லா சுத்தமாக வைக்கணும். ஏன்னா ராகு கேத்து வந்து எப்படின்னா பாம்போட நட்சத்திரம் எப்படி தெரியுமா? பாம்புன்னு எடுத்துகிட்டு கியூவில் நிற்க முடியுமா? ஒரு பாம்புனா போப்பா முன்னே போப்பா. ராகு வந்து தனியாக தான் விளையாடும். ராகு கேத்தோட தனியாக இருக்குது. நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் கும்பிடணும். உங்கள் வீடு வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். உங்கள் பூஜை நல்லா சுத்தமாக வைக்கணும். நல்ல பணம் சேர்க்கணும், சக்சஸ் வரும். ஆனால் நீங்கள் கோயில் சுற்றிட்டு இருந்தால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய பாருங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்க இன்னும் பிரச்சனை முடிவே இல்லைன்னு சொல்லுவார். அதிகமாக கோயிலு பூஜை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை நிறைய வரும். கோயிலுக்கு போகாமல் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டு பூஜை என்ன பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே பாம்பு இருக்கிற இடம் வந்து பாம்பு இருக்கிற இடம் நீங்கள் ரொம்ப கோயிலுக்கு போனால் ராவோட டெம்பிளுக்கு போகலாம், கும்பகோணத்தில் இருக்கிறது கேத்தோட டெம்பிளுக்கு போகலாம். அதிகமாக கோயில் சுற்றுறது இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை வரும். நான் சதயோட நட்சத்திரத்தில் நான் பிறந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நிறைய பார்த்துருக்கிறேன். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் வாழ்க்கையிலே லாஸ்ட் டைமில் நீங்கள் பிரபஞ்சத்தில் எனக்கு பிரபஞ்ச உலகம் எதுவுமே எனக்கு எதுவுமே செய்யலை அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு தான் நீங்கள் இறந்து போகிறீங்க. மக்கா நட்சத்திரம், சுவாதி, சதை, அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம், இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பறக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும் தெரியும். ரொம்ப பணம் வரும் சேரும். ஆனால் கெட்ட பேர் நிறைய வரும். ரஜினிகாந்த் சொல்ற கெட்ட நல்ல ரொம்ப கெட்ட பேர் இருக்கா. அந்த நிறைய ப்ராப்ளம் சாதனை நிறைய பண்ணியிருக்கோம். எத்தனோ பேர் வீட்டு பேர் எனக்கு நல்லா தெரியும். எந்தெந்த நட்சத்திரத்துல எந்தெந்த அரசியல்வாதி பிறந்திருக்கிறோ, முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், பெரிய பெரிய கம்பெனி உலகத்தில் ரொம்ப ரொம்ப பணக்காரெல்லாம் பிறந்து. ஆனால் நாங்கள் மட்டும்தான் இங்கே வந்து கோயிலுக்கு போவோம். அங்கே கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப கோயிலுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போகிறோம். அது கோயில் கிடையாது, அது ஒரு ப்ரேயராக போகிறோம். அது நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ப்ரேயர் நல்லா பண்ணணும், வெற்றி சக்ஸஸ் வரும். உங்கள் பூஜை ரொம்ப ஒயிட்டில் இருக்கணும், ஒயிட் கல்லில் போட்டால் ரொம்ப சக்ஸஸ் வரும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தே உங்கள் குழந்தை தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய வரும். கோயிலுக்கு அதிகமாக போகாமல் ஒரு 3 மாதம் 5 மாதம் நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க. அப்புறமேல உங்களை வெற்றி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் தூக்கிட்டு வரும் 100%.
நீங்க எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேல பழி போடாதீங்க. நீங்க தான் தப்பு பண்ணிட்டு கடவுள் மேல போட்ட ஒன்றும் நடக்கிறது இல்லை. அதனால பூஜைக்கு நீங்க நல்லா பண்ணால கண்டிப்பா உங்க வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுங்க, சக்சஸ் நிறைய. ஆனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இந்த வைடூரியா கோமேதிகா ரெண்டுன்னு கழுத்துல போடுங்க, வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா வரும். உங்க உங்க கேஷ் பாக்ஸ்ல, இந்த பூஜா ரூம்ல கேஷ் பாக்ஸ்ல வைடூரியோ வைடூரியோ அப்புறமேலே கோமேதிகா இந்த 2 கல் உங்க வீட்டில் இருந்தே இருக்கணும். அப்பதான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அஸ்வினி மக்கா மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த சக்சஸ் ஆனா தூக்கிட்டு வருது இந்த கல்லு தான். இந்த கல்லில் தான் இந்த எனர்ஜி இருக்குது. இந்த கல் எடுத்துட்டு உங்க ரூமில் வையுங்க, இல்லை உங்க கழுத்துல போடுங்க, சக்சஸ் தூக்கிட்டு வரும். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்க எல்லாருக்கும் கடவுள் நல்ல மாதிரி வைக்கட்டும்.